தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களுக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சொத்து சேர்ப்பு வழக்கில் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தகுதி நீக்கத்திற்கு ஆளாகினார். அவரது தலைமையிலான அமைச்சரவையும் தகுதி இழந்தது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டசபை கொறடா மனோகரன் உத்தரவின் பேரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஞாயிறன்று மாலை நடந்தது. இக்கூட்டத்தில் அதிமுக சட்டசபை தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஞாயிறன்று இரவே தமிழக கவர்னர் ரோசையாவை சந்தித்த பன்னீர்செல்வம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் முடிவையும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை பதவியேற்க கவர்னர் ரோசையா அழைப்பு விடுத்தார். இதன்படி திங்களன்று பிற்பகலில் கிண்டி ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழக கவர்னர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பின் போது கண்கலங்க நா தழுதழுக்க பன்னீர்செல்வம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து கடந்த முறை அமைச்சர் பதவி வகித்த அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். பெரும்பாலான அமைச்சர்கள் கண்கலங்க நா தழுதழுக்க பதவியேற்றனர். ஒரு சிலர் துக்கம் தாழாமல் அழுகைக்கு இடையே பதவியேற்றுக் கொண்டனர். செல்லூர் கேராஜ் என்னும் நான், ஆர் காமராஜ் என்னும் நான், பி தங்கமணி என்னும் நான், பி செந்தில் பாலாஜி என்னும் நான், சி சம்பத் என்னும் நான், அக்ரேசிஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் நான், எஸ் பி வேலுமணி என்னும் நான், என்னும் நான், எஸ் கோகுலேந்திரா என்னும் நான், எஸ் சுந்தரராசு என்னும் நான், செந்தூர் பாண்டியன் என்னும் நான், எஸ் பி சண்முகநாதன் என்னும் நான், என் சுப்பிரமணியன் என்னும் நான், கே ஏ ஜெயபால் என்னும் நான், எல் சுப்பிரமணியன் என்னும் நான், ஆர் பி உதயகுமார் என்னும் நான், கே டி ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பி வீரமணா என்னும் நான், கே சி வீரமணி என்னும் நான், எம் எஸ் எம் ஆனந்தன் என்னும் நான், தோப்பு என் டி வெங்கடாச்சலம் என்னும் நான், டி பி பூனாஜி என்னும் நான், எஸ் அப்துல் ரஹீம் என்னும் நான், சி விஜயபாஸ்கர் என்னும் சட்டப்படி அமைக்கப்பட்டு. இந்நிகழ்ச்சியில் தமிழக தலைமைச் செயலாளர் மோகன் வெர்கீஸ், அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் கவர்னருடன் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டது. இதன்படி அமைச்சர்களின் இலாகாக்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஜெயலலிதா வகித்து வந்த அனைத்து துறைகளும் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டதோடு அவர் ஏற்கனவே வகித்து வந்த நிதித்துறை உள்ளிட்ட இலாகாக்களும் இடம்பெற்றிருந்தன. முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பன்னீர்செல்வம் பிற்பகலில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிடம் ஆசி பெற முதல்வர் பன்னீர்செல்வம் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றார்.